புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஏஎம் காமராஜ், விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர், அதிமுக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ்நாட்டில் 2021க்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் ஃப்ளாஷ்பேக் போங்க. யாருன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு வீடியோ போட்ட வரலாறு இருக்கா தமிழ்நாட்டில்? ஒரே ஒருத்தன் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு செல்ஃபி எடுத்து நாங்கள் தான் கொலை பண்ணோன்ட்டு. எத்தனை நிகழ்வு தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு கொலையும் எப்படி போய் பிடிக்கிறீங்க? கொலை பண்ணிட்டு அவனே போய் வீடியோ போடுறான், அவன் தான் கொலை பண்ணான்னு போய் பிடிக்கிறீங்க. அவன் எதுக்கு வீடியோ போடுறான்? பெருமைக்கு வீடியோ போடுறான். அப்போ யாருக்கு பயப்படுறான்? அவன் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொன்ன ஸ்டாலினை பார்த்து பயப்படுறானா இல்லை வேற எதை பார்த்து பயப்படுறான்? எடப்பாடி முதல்வர்னு மோடி சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஏங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லவே ஒரே நிமிஷம் நீங்க வச்சிருக்க ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கணும்னு என்ன விதியா இது? நீங்க மனசுல நினைக்க சார், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாதான் சார் ஓட்டு போடுவான் தமிழ்நாட்டு மக்கள். ஒண்ணு கேளுங்க, அதிமுக காரன் உங்களுக்கு ஓட்டு போடணும், பிஜேபி கூட ஓட்டு போடணும். ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே ஒன்னு சேர்ந்ததுனால ஓட்டு விழலன்னு சொன்ன கட்சி தான் அது, சரிங்களா? நீங்க எடப்பாடிய முதல்வரா இல்லையான்னு நீங்க மோடி சொல்லியிருக்கணும் மேடையில. அமித்ஷா சொல்லணும், வரிக்கு வரி சொல்லணும். ஆமாங்க, வரி பாத்துக்கோங்க. உங்க மனசுல இருக்கிறது வரிக்கு வரி சொல்லணுன்றது இதெல்லாம் நீங்க போய் எங்க கட்சியில இருக்க யாரையும் கமெண்ட் பண்ண முடியும். எப்ப பாரு பீகார் உதாரணத்தையும் குஜராத் உதாரணத்தையும் மகாராஷ்டிரா உதாரணத்தையும் சொன்னீங்கன்னா, மகாராஷ்டிரால யாரு ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபிக்கு? குஜராத்தோட ஸ்டேட் பிரசிடென்ட் யாரு பிஜேபிக்கு? அங்க ஒரு எம்பியோட பேர் சொல்லுங்க. அங்க எத்தனை கான்ஸ்டன்சி இருக்கு சொல்லுங்க. அவங்களோட பட்ஜெட் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரெண்டாவது, இங்க வேலை செய்யற எல்லாரும் யாருக்கு வரி கட்டுறாங்க? இந்த மாநிலத்துக்கு வரி கட்டுறாங்க. டெய்லி யாருக்கு வேலை செய்யறாங்க? அங்க இங்க பாருங்களேன், அங்க ரோடு போட்டா எங்களுக்கு என்ன, ரோடு போடலன்னா எங்களுக்கு என்ன? தமிழ்நாடு பிஜேபி எப்ப பாரு உட்கார வச்சு மகாராஷ்டிரா பிஜேபியோட கதையும் குஜராத் பிஜேபியோட கதையும் கேட்டீங்கன்னா, நேத்து புதுசா ஆரம்பிச்ச விஜயனுடைய கட்சிகள் தெரிஞ்சுப்பாங்க. அவர் இளைஞர் கிடையாது, 52 வயசானவர், இளைஞர் கிடையாது, அவர் அங்கிள். சரியா? அங்கிளுக்கு அவரு தாத்தா. யாரு? ஸ்டாலின். 75 வயசு இருக்கிறவர் தாத்தா. மோடியும் தாத்தா. கரெக்டா இல்ல சார்? உங்களுக்கு ஸ்டாலின் தாத்தா, எங்களுக்கு விஜய் அங்கிள், அப்ப மோடி தாத்தா இல்லையா? விஸ்வகுரு. மோடி விஸ்வகுரு. அவர் தாத்தாவா இருக்காரு. ஒரு குடும்பம் இருக்குதா, குட்டி இருக்குதா, யாருக்காக உழைக்கிறார்? இந்த நாட்டுக்காக உழைக்கிறாரு. அவர் இந்த நாடையே சன்னியாசியா வச்சு இந்த நாடு வளரணும்னு இருக்கிறாரு. அவர் எப்படி ஆகணும்? இளைஞர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ஈர்ப்புன்றது திரு அண்ணாமலை தலைவரா இருந்த வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காங்களான்ற பெரிய சந்தேகம் இருக்குது. அதையெல்லாம் எப்படி சரி கட்ட போறீங்க? இன்னைக்கு அதை விட அதிகமான இளைஞர்கள் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, மோடி அவர்களோட ஆட்சியை பார்த்து நிறைய பேர் ஈர்த்து பிஜேபியோட கட்சிக்கு வந்துருக்காங்க. நம்பர் 1. இன்னும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில தான் இருக்கிறார், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். இதை வந்து நாங்கள் 100 வாட்டி தம்பாட்டம் அடிச்சாச்சு. அண்ணாமலையை நீக்கிட்டாங்க, அண்ணாமலையை மாற்றி விட்டாங்க அப்படின்ட்டு நாங்க அண்ணாமலையே மாத்திட்டீங்களா, அப்ப நாங்க உங்களோட நிக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் பிஜேபியில இருக்கு தெரியுமா? பெரிய வதந்திகளை தேவையில்லாம கட்ட வச்சு விட்டுட்டு இருக்காது. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அவரு மோடி வந்த மேடையில இருந்தாரா இல்லையா? பாரத பிரதமர் அவர் வந்த மேடையில அவர் இருந்தார். அதனால நாங்க கட்சிக்குள்ள எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம். எங்க கூட்டணியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க கூட்டணி வீக்கா இருக்குன்ற வேலையை நீங்க பார்க்காதீங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் மாநில துணைத் தலைவர் திரு திருவேங்கடம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாழ்வுகளிடமே கேட்போம். வணக்கம் திரு திருவேங்கடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் உங்க கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் இருந்தவர். ஒரு காலையில் ஒரு விமான விபத்து, அவருடைய தனி விமானம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிட்டு அவர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த துயர சம்பவம் நாட்டையே எல்லோருடைய பார்வையும் அந்த பக்கம் திருப்பியிருக்கோம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மகாராஷ்டிராவுக்கு. உங்களுக்கு எப்படி ஒரு கூட்டணி கட்சியில், உங்கள் கட்சியில் கூட்டணியில் துணை முதல்வராக இருந்தவர், அந்த இழப்பு உங்களால் எப்படி பார்க்கப்படுது? முதல்ல மகாராஷ்டிரா மக்கள் அவர்களுக்கும் அஜித் பவார் அவரோட குடும்பத்துக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் அஜித் பவார் அவர் பார்த்தீங்கன்னா எங்களோட கூட்டணியில் இருக்கவர் தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக நம்ம டிபேட் பண்ணுறது தமிழ்நாட்டு மக்களோ இல்லை மகாராஷ்டிரா மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால பெரிய விவாதம் அந்த டாப்பிக்கில் வேண்டாம். ஏன்னா எல்லாம் இரங்கல் செய்தியில் இருக்காங்க. இரங்கல் செய்தி ஒரு சந்தேக செய்தியாகவே மாற்றியிருக்கிறார் மம்தா பானர்ஜி. அதனால தான் நான் இரங்கலையும் பதிவு செஞ்சுட்டு, தமிழ்நாடு இல்லை மகாராஷ்டிரா இல்லை, இந்தியாவே ஒரு பெரிய சோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு.
பிஎம் அவர்களும் இது பெரிய சோகத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் இதை வச்சு அரசியல் பண்ணுற வேலையை மட்டும்தான் எப்பயுமே காங்கிரஸோ இல்லை அங்கே மம்தா பானர்ஜி அவர்களோ இது இங்கே இருக்க ஸ்டாலின் அவர்களோ இதே வேலையை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு எங்கள் கூட்டணியில் இருக்கிற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது ரொம்ப கேவலமான பிழைப்பு. அந்த வேலையை ஒரு வேலையாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விவாத பொருளே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால இப்போதைக்கு அதை பற்றி ஒரு பெரிய விவாதங்கள் வேண்டாம். முதல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எதுவுமே சரி கிடையாது. அவரு சில நாட்களுக்கு முன்னாடி என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து வெளியே போகவும் நான் தயார் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, அதான் விலகவும் தயாருன்னு சொன்னவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதை உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில நிச்சயமா ஒரு விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சந்தேக பார்வையா அவங்க அதாவது அங்க நடந்தது பாத்தீங்கன்னா பாராமதியில ஃபிளைட்டோட கிராஷ் நடந்திருக்கு. ஸோ ஃபிளைட்டோட கிராஷை முதல்ல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட் கிராஷ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ஒரு குழு அமைச்சுப்பாங்க. அவங்க டிஜிசிஏ அந்த எந்த ஏர்கிராஃப்டும் அந்த ஏர்கிராஃப்டோட மேனுஃபேக்சரர் இன்ஜின் மேனுஃபேக்சரர் முதல்ல இவங்க 4 பேர் வந்து அது ஆக்சிடென்ட் எதனால் நடந்துச்சு, அங்கே கரெக்டான சிக்னல் வந்துச்சா, ஒழுங்காக லேண்ட் ஆச்சா, அங்கே எதுவும் பொல்யூஷன் பிரச்சனை இருக்கான்னு இப்படி எல்லா விஷயங்களும் ஆராய்ஞ்சி ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும் எல்லா ஃப்ளைட்லையும். அந்த பிளாக் பாக்ஸில் எதனால் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் எடுத்துக்கும். அவங்க ரிப்போர்ட் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவங்களோட கருத்தை சொல்றாங்க. 1000 பேர் 1000 கருத்துக்கள் சொல்லலாம். அது வந்து விசாரணை ஆகாது, அது தீர்வாகாது. நடந்த விஷயங்கள் உண்மை வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேச. பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டில் ஓப்பனாக சொல்கிறாங்களா, பிஜேபின்னா இந்தியாவுக்கே ஆபத்தான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி இந்த நாட்டுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டை ஆபத்து சூழ போகிறது, கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு எல்லாம் இங்கே சொல்கிறாங்க. இந்த மக்களும் அதை கேட்குறாங்கல்ல, தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறாங்களா இல்லையா? அவங்களையே 39 எம்பிக்களையும் அங்கே அனுப்புகிறாங்க, புதுச்சேரி உட்பட 40 பேரையும் அனுப்புகிறாங்களே. தமிழ்நாட்டிலையும் அது நடக்குது. மம்தா பானர்ஜியும் தொடர்ச்சியாக வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்காரு. நீங்களும் உங்களுடைய டார்கெட் பிஜேபியை பொறுத்தவரையில் வெஸ்ட் பெங்கால் அடுத்து தமிழ்நாடு அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னும் போது அந்த சந்தேக கணையை உங்கள் மேலே ஹெவியா எதைனாலும் அதை பொருத்தி விட்டால் சரியா பொருந்துதுன்ற மாதிரி சொல்றாங்களோ? ஒரு வேலை அப்படி கிடையாது. இவங்க ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணி ஓட்டு கேட்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 5 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு, கரெக்டா? 5 வருஷம் மம்தா பானர்ஜி அங்கே ஆட்சியில் இருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு சாலை போட்டிருக்கேன், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கேன், என்னால் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் கிடையாது, என்னால் இளைஞர்கள் நிறைய படிச்சிருக்காங்க, நான் இந்தியாவில் இருக்க ஒரு தமிழ்நாட்டை இந்தியாவிலே பெரிய வளமான மாநிலமாக மாற்றிருக்கேன், சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக ஆக்கியிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்க இவரால் கேட்டாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து இவங்க படிக்க வைக்கல. தமிழ்நாடு முன்னையிலிருந்தே மேலே இருந்த மாநிலம் தான். யாரு படிக்க வச்சாங்க? இவங்க வந்து பிரைவேட் ஸ்கூலை கட்டிக்கிட்டாங்க. அதுல ஹிந்தியை சேர்த்து சிபிஎஸ்சி எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி ஸ்கூல் எல்லாமே டிஎம்கேல இருக்க மினிஸ்டர்கள் நடத்துறதா, மாவட்ட செயலாளர்கள் நடத்துறீங்க. எத்தனை ஸ்கூல் நடத்துறோம் நாங்க? இல்ல சார், உங்களுதையும் பார்க்கணும். நீங்களும் திமுக காரங்க என்னென்ன தொழில் பண்றாங்களோ உங்க அரசியல்வாதிகள் அத்தனை தொழிலும் நீங்களும் பண்றீங்க. நாங்க தமிழ்நாட்டுல அது வந்து பொருளாதாரம் சார், அது பொருளாதாரத்துக்கான ஒரு வழி. அவங்க பொருளாதாரம் எதுல இருந்து ஈட்டினாங்க? மக்கள் பணத்துல இருந்து ஈட்டினாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியில கிடையாது. இவங்க எல்லாம் தொழில் பண்றவங்க பிஜேபியில வந்து இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கவங்க எல்லாம் போய் தொழில் செஞ்சிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிஜேபி கார தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தா அந்த மாதிரி புதுசா தொழில் தொடங்கி கோடிகளை குவித்தவர்களா என்ன இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கோடிகள் வருவதுக்கு முன்னாடி பல கோடிகள் வச்சுட்டு ஆட்சியில ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க அரசியல்வாதியா மாறி இருக்காங்க. ஏறி வந்தாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லிருக்காங்க. என்னங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னதுக்கே எவிடன்ஸ் இல்ல சார். நீங்க அவரே சொல்லிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம கதை எழுதி தெருக்கு தெரு பாட்டு பாடி கஷ்டப்பட்டு யாரும் முன்னேற கூடாதா? ஏங்க கஷ்டப்பட்டு முன்னேற பல லட்சம் கோடி. மோடி வந்து ஒரு சாதாரண ஒரு இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு என்ன? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அரசாங்கத்துல தான் இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை அவர் வாழல. இந்திய நாட்டோட பிரதமரா இருக்காரு, ஆடம்பர வாழ்க்கையை வாழல. இவ ஒரு குடும்பம் மட்டும் தான் தமிழ்நாட்டிலே செழிப்பா இருக்குது, சொத்தும் சுகமா இருக்குதுன்னா அது கோபாலபுரம் குடும்பம் மட்டும் தானே தவிர வேற யாருமே கிடையாது. இந்த 5 ஆண்டுல என்ன மாற்று? தமிழ்நாட்டுல 5 வருஷம் யார் சட்டமீறலாம், அதே போல சட்டத்துக்கு முரணாக எப்படி சம்பாதிச்சாங்கன்னு உங்ககிட்ட ஆதாரம் தான் எடுத்து போடுங்க. மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தானே 12 வருஷமா இருக்கீங்க. மோடி அமித்ஷா மத்த ஸ்டேட்ல எல்லாம் யாரு ஊழல் பண்ணாங்க, எப்படி சிறையில வைக்கணும், அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி சிறைக்கு வைக்கணும் எல்லாமே தெரிஞ்சவங்க தான் நீங்க. இருந்தா செய்யுங்க. கூடிய சீக்கிரங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். காரணம் என்னன்னா, இவங்க செய்யற ஊழல் கொஞ்சம் கிடையாது, நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட ஊழல். ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. வரலாறுல திமுக 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஆட்சிக்கு வந்ததா வரலாறே கிடையாது. அது காரணம் என்ன தெரியுமா? தேர்தல் நெருங்க அடுத்த வாட்டி திரும்ப வருமா வரமாட்டோமான்னு அவங்களுக்கே பயம் வந்துடும். அதனால மாவட்ட செயலாளர்கள் இருந்து அமைச்சர் வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்ட்ரா கமிஷன் வாங்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு 20% கமிஷன்னா எலெக்ஷன் நெருங்க 25%, 30% வாங்க ஆரம்பிப்பாங்க. காரணம்னா திரும்ப வரமாட்டாங்கன்ற பயம் அவங்களுக்கே அதிகமா இருக்குது.
திமுகவை திரும்ப ஆட்சிக்கு வரவிடாம பண்ணது அந்த அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தான். அதே நிலைமை திரும்ப தொடரும். ரெண்டாவது KN நேரு மேல இன்னைக்கு EDயோட குற்றச்சாட்டுல FIR பதிய சொல்றாங்க. DVSல ஒரு FIR இந்த மாநிலம் போட மாட்டேங்குது. இதே செந்தில் பாலாஜி மேல 1008 ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு FIR பதிஞ்சாங்களா? எதுவுமே கிடையாது. இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் பவர் வேற, சென்ட்ரல் பவர் வேற. இவங்க FIR போட்டா மட்டும்தான் EDயாலேயோ இல்ல சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஏஜென்சியாலேயோ உள்ள வர முடியும். மாநிலத்துல எந்த ஒத்துழைப்புமே கிடையாது. எவ்வளவு நாள் இந்த ஒத்துழைப்பு இல்லாம இருக்க முடியும்? ஆட்சி மாறவே மாறாதா? காட்சி மாறவே மாறாதா? ஆட்சி மாறும், அன்னைக்கு காட்சி மாறும். அன்னைக்கு இவங்க 5 வருஷமா செஞ்ச ஊழல் அனைத்துமே வெளியே வரும். அன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும். இப்ப மட்டும் இல்லைங்க, 2006ல இருந்து 11ல அவங்க செஞ்ச ஊழல்ல 11ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்ததுமே அதை தான் முதல்ல சொன்னாங்க. அன்னைக்கு கஜானா எப்படி காலியா இருந்ததோ இன்னைக்கும் தமிழ்நாட்டோட கஜானா காலியா தான் இருக்குது. பழைய நியூஸை போய் 2011ல திரும்ப பாருங்க. மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டோட கஜானா காலியா இருக்குது, இங்க நிதியே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு குடும்பம் மொத்தத்தையும் சொரண்டின்னு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? இல்ல அதிமுகவை என்னங்க கடன் அதிகமா இருக்கா இல்லையா? அதிமுக ஆட்சியில இருந்த காலத்துல திரு அமித்ஷா அவர்கள் இங்க வந்து பிஜேபி கூட்டத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? தமிழ்நாடு தான் ஊழல், இந்தியாவிலே ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாரு. மீன் பண்ணி சொல்லிருக்காரு. அதிமுக அன்னைக்கு ஆட்சியில அதிமுக மீன் பண்ணி அதிமுக அவங்க எங்களோட கூட்டணியில இருந்தாங்க சார். அன்னைக்கு அதிமுக மீன் பண்ணி தான் அவர் சொன்னது. அதிமுக எங்களோட கூட்டணியில இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க கூட்டணியில இருக்கும்போது எப்படி வந்து சொல்ல போறாங்க? சொன்னாரு. இல்ல அன்னைக்கு நீங்க உங்களோட கூட்டணியில கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு ப்ளூ பாய் கட்சி அப்படின்னா ரொம்ப ஃபேவரட்டான கட்சி ஒன்று அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான். எங்களுக்கு கூட்டணியில ரொம்ப பொருந்தி போற கட்சி எது அப்படின்னா அதிமுக மட்டும்தான். பிஜேபிக்கு ரொம்ப பொருந்தி போற கட்சி அதிமுக மட்டும்தான். அதிமுகவை நேரடியாக பிரதமர் மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ விமர்சனம் செஞ்சதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கருத்துல ஊழல் கட்சின்னு சொன்னீங்க சார். எப்பங்க சொன்னோம்? அதிமுகவே ஊழல் கட்சின்னு சொன்னீங்க. இந்தியாவிலே அதிக ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு அமித்ஷா சொன்னாரு. அன்னைக்கு அதிமுக தான் இருந்தது. அதே போல ஊழல் கட்சின்னு ஒண்ணு விமர்சனம் பண்ண நீங்க அவங்களோடவே கூட்டணியும் வச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு தேவைக்கு. எங்க ஆதாரம் இல்ல அதிமுகவுல இல்ல சார். அப்ப திமுகவுல மட்டும் தான் ஊழல் பண்றாங்க, அதிமுகவுல யாரும் ஊழல் பண்ணலையா? ஊழல் பண்ணலங்க, கொள்ள அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மக்களோட பணத்தையும் வரி பணத்தையும் டெய்லி சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தரோட சராசரி மனுஷனோட திமுக ஊழல் கட்சினா அதிமுக ஊழலே செய்யலையா? திமுக அளவுக்கு கம்பேர் பண்றது கட்சியே இந்தியால கிடையாது. ஊழல் பண்றதுக்கு ரூபாய் திருநாளும் திருட்டு தான், 100 ரூபாய் திருநாளும் திருட்டு. ஆமாங்க, இவங்க ஊழலுக்கு என்னங்க ஒப்பீடு இருக்குது? ஊழலுக்கும் இவங்க பண்ற ரவுடிசனத்துக்கும் என்ன ஒப்பீடு இருக்கு? அதை தூக்கின்னு போய் இன்னொரு ஒரு கட்சியோட ஒப்பிட முடியுமா? ரவுடிசம்னா யாரு? திமுக பண்ணிச்சா என்ன ரவுடிசம்? திமுக பண்ணாதது என்னங்க ரவுடிசம் இருக்குது? ரவுடிச கட்சி அப்படின்னாலே தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான். நல்லா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல 2021க்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் பிளாஷ்பேக் போங்க. யாருன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு வீடியோ போட்ட வரலாறு இருக்கா தமிழ்நாட்டுல? ஒரே ஒருத்தன் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு செல்ஃபி எடுத்து நாங்க தான் கொலை பண்ணோன்ட்டு. எத்தனை நிகழ்வு தெரியுமா? நீங்க ஒவ்வொரு கொலையும் எப்படி போய் பிடிக்கிறீங்க? கொலை பண்ணிட்டு அவனே போய் வீடியோ போடுறான், அவன் தான் கொலை பண்ணான்னு போய் பிடிக்கிறீங்க. அவன் எதுக்கு வீடியோ போடுறான்? பெருமைக்கு வீடியோ போடுறான். அப்ப யாருக்கு பயப்படுறான்? அவன் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு சொன்ன ஸ்டாலினை பார்த்து பயப்படுறானா இல்ல வேற எதை பார்த்து பயப்படுறான்? நீங்க சொல்லுங்க. திமுகவுக்கு மாற்று அதிமுகவா இருக்கு, அதிமுகவுக்கு மாற்று திமுகவா இருக்கு. சரி, இதுல பிஜேபியோட ரோல் பெருசா கிடையாது இல்ல தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல பிஜேபி எங்க இருக்கு? ஒரு சபார்டினேட் தான் நீங்க. தமிழ்நாட்டுல நாங்க கூட்டணி கட்சி. இங்க நாங்க பெரிய நல்லா பாத்துக்கோங்க, நாங்க இங்க வளர்ந்த கட்சி கிடையாது, வளர்ந்துன்னு வர கட்சி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்களோட ஓட்டு இன்னைக்குதான் வளர்ந்துட்டு வந்துருக்குது. நாங்க இங்க வந்து 40% ஓட்டோ 30% ஓட்டோ வச்சுக்கிட்டு இல்ல. இன்னொரு விஷயம், நாங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஆட்சியில கிடையாது. காங்கிரஸ் மாதிரி ஆட்சியில இருந்து ஓடா தேஞ்சு போன கட்சி கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்ல, இப்பதான் ஆட்சிக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அது பாரத பிரதமர் மோடியோட வளர்ச்சியை பார்த்து இந்தியால ஆட்டோமேட்டிக்கலி எல்லா இடத்துலயுமே பிஜேபி வளருது, தமிழ்நாட்டிலயும் வளருது. தமிழ்நாட்டுல மோடிக்கான மதிப்பு இல்லையே, பெரிய அளவுக்கு இல்ல. தமிழ்நாட்டுல இல்ல மோடிக்கான சார் ஆன்டி மோடி மைண்ட் செட்ல தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்காங்கல்ல. இங்க நீங்க இளைஞர் அணி ஆமாதானே? இளைஞர்களுடைய பார்வை பிஜேபி பக்கம் திரும்புதா? முதல்ல மோடி ஃபாலோவர் அப்படின்னு அந்த இளைஞராவது சொல்றாங்க. நானே இருக்கேன், எங்க கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்க கட்சியில நான் சொல்றது கேளுங்க, வேற கட்சியில பதவி கிடைக்கல, எங்க கிடைக்குது. அதனால எங்க கட்சியில எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா? எங்க கட்சியோட 3 வருஷம் டார்கெட் என்ன தெரியுமா? எங்க கட்சியோட மாநில தலைவர் எல்ஜி சூர்யாவோட டார்கெட் 3 வருஷத்துல 10 லட்சம் இளைஞர்களை சேர்க்கிறது. எந்த கட்சியில இந்த அளவுக்கு இளைஞர்கள் பிஜேபில நான் போய் சேர போறேன்னு எந்த இளைஞராவது தமிழ்நாட்டுல சொல்றாங்களா? நல்லா ஒண்ணு பாத்துக்கோங்க, நாங்க சார் இளைஞர்கள் பார்வை உங்க கட்சியில இல்ல. இளைஞர்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க? இளைஞர்களுக்கு என்ன வேணும்? இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். வேலை வாய்ப்பு வேணும், தொழில் வேணும். கரெக்ட்டா? தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல இளைஞர்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு முத்ரா கடன் மூலமா 4 கோடி அக்கவுண்ட்டுக்கு நாங்க கடன் கொடுத்துருக்கோம். எந்த இளைஞரும் நாங்க பயனடைஞ்சோம். வேற யாருங்க பயனடைஞ்சாங்க? தமிழ்நாட்டுல 4 கோடி அக்கவுண்ட்டுக்கு நாங்க காசு கொடுத்துருக்காங்க. 3,25,000 கோடி பிஜேபியோட கவர்மெண்ட். நீங்க சொல்ற அதே வெறுப்பு இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் தான்
3,25,000 கோடி தமிழ்நாட்டுக்கு லோன் கொடுத்து கொண்டாடி இருக்கணுமே இளைஞர்கள் யாருமே உங்க இளைஞர்கள் வசம் கொண்டாடி சார் இருக்கணும். நேத்து புதுசா ஆரம்பிச்ச விஜயனுடைய கட்சிகள்லாம் கூட முதல்ல போறாங்க ஒண்ணு சார். தெரிஞ்சுப்பாங்க, அவர் இளைஞர் கிடையாது. 52 வயசானவர் இளைஞர் கிடையாது, அவர் அங்கிள். சரியா? இல்ல அங்கிளுக்கு அவரு தாத்தா. யாரு? ஸ்டாலின். 75 வயசு இருக்கிறவர் தாத்தா. அவரு மோடியும் அவரே தாத்தா தான். மோடியும் தாத்தா தான். கரெக்டா? இல்ல சார், உங்களுக்கு ஸ்டாலின் தாத்தா, ஆமா, எங்களுக்கு விஜய் ஸ்டாலின் தாத்தா. அங்கிள், அப்ப ஆமா. மோடி தாத்தா மோடி இல்லையா? விஸ்வகுரு. மோடி விஸ்வகுரு. ஏன் அவர் தாத்தாவா அவர் இருக்கா? எப்படிங்க ஒரு குடும்பம் இருக்குதா, குட்டி இருக்குதா, யாருக்காக உழைக்கிறார்? இந்த நாட்டுக்காக உழைக்கிறாரு. அவர் இந்த நாடையே சன்னியாசியா வச்சு இந்த நாடு வளரணும்னு இருக்கிறாரு. அவர் எப்படி ஆகணும் சொல்லுங்க? சரி, மகாத்மா காந்திக்கு ஈக்குவலா இந்த நேஷனோட பெருமிகு விஸ்வகுரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அப்படி சரிங்க சார், விஸ்வகுரு நாட்டுக்கே விஸ்வகுருவா கூட மோடி இருக்கட்டும். சரிங்க. இந்த விஷயத்த நான் சொல்லல. இப்போ யூரோப்பியன் கமிஷன்ல இருந்து இப்ப ஆட்கள் வந்தாங்க இல்லையா, உர்சுலா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவோட வளர்ச்சி இந்த உலகத்தோட வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சி இதோட வளர்ச்சின்னு சொல்லி ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவரே கூட்டணி வச்சிருக்காருல, போய் கேரளா மாநிலத்துல சொல்ல சொல்லுங்க. அவரோட ஃப்ரெண்டு தானே தெலுங்கானால, அவரை சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுல வளர்ச்சி மிகுந்த மாநிலங்கள்ல சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த மாநிலங்கள் சிறப்பா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு இந்தியாவில் லிஸ்ட் போட்டா பல இடங்கள்ல தமிழ்நாடு வந்து 3வது இடம் 2வது இடம். நீங்களே அதற்கான விருதை கொடுத்திருக்கீங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கு சார். மருத்துவத்துறையில கொடுத்திருக்கீங்க, அதே போல கல்வியில கொடுத்திருக்குது. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து சிறந்து விளங்குது. இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு விருது கொடுத்திருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, டேட்டால விளையாடாதீங்க. டேட்டா தான், நான் சொல்றதை கேளுங்க. இது டேட்டா தான், சிஎம் சொன்ன டேட்டா. நான் சொல்றதை கேளுங்க. மருத்துவத்துல வளர்ந்து இருக்குது அப்படின்னா 2021ல இருந்து 25 வரைக்கும் திமுக ஆட்சியா தமிழ்நாட்டுல எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க? 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட். இன்னைக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை பேச விடுறேன். நீங்க பேசுற கவர்னர் ஆர்.என். ரவி இருக்காரு. திமுக அரசாங்கத்தோடு சண்டை போறாரு ஆர்.என். ரவி. ஆனாலும் அவர் இங்க இருக்கிறதுக்கு காரணம், நான் வந்து இன்னும் சில ஆண்டுகள் இருக்கேன் இங்க, ஏன்னா அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் கண்டினியூ பண்றதுக்கு காரணம் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ உதவி தமிழ்நாட்டுல தான் சிறப்பா இருக்குது. அதனால இங்க நான் இருக்க வேண்டிய தேவை இருக்கு சார். இந்த செய்திகள்லாம் வருது சார், வெளியே வதந்திகளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க சார்? அப்ப மருத்துவத்துல சிறப்பா இங்க நடந்து தமிழ்நாடு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம். என்ன தமிழ்நாடு அரசாங்கம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆவறாங்க. அப்ப அவர் எங்க போய் மெடிசன் எடுத்துக்கணும் தெரியுமா? நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன், தமிழ்நாடு மருத்துவத்துறையில சிறப்பா இருக்கா இல்லையா கேளுங்க. அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா? ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துல மருத்துவமனை சுகாதாரமா இருக்கு அப்படின்னா அந்த கிரெடிட் யாருக்கு போகணும்? ஸ்டாலின் அவர்களுக்கு போகணும். அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பமோ இல்ல ஆர்.என். ரவி அவர்களோ, நீங்க சொல்ற ஏஓ பிஓ யாராச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்களா? ஏன் எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்துறதெல்லாம் யாரு? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரா ஸ்டாலின் அவர்கள்? இல்ல அவர் மருத்துவத்துல வழிகாட்டுறாங்களா ஏதாச்சும்? அவங்க கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சாங்க, படிச்ச மாநிலமா இருக்குன்னா அது இன்னைக்கு நேத்து இல்லங்க, ஆதி காலத்துல இருந்து தமிழ்நாடு படிச்ச மாநிலம் தான். அந்த கிரெடிட் படிக்காத ஸ்டாலினுக்கு எல்லாம் அந்த கிரெடிட் கிடையாது. முதல்ல ஆமாங்க, அவர் படிக்காத ஸ்டாலின் அவர் டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்காரு. அவரோட டிகிரி நீங்க பாருங்க, நாங்க டிகிரி சர்டிபிகேட் ஆல்ரெடி காட்டியாச்சு. இது ஒரு விவாதம். நாங்க டிகிரி, நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லாத்தையும் மருத்துவ துறையில மாத்திருக்காரு. மோடிக்கு எவ்வளவு அரசியல் அனுபவம் இருக்கோ அதே அளவுக்கான அரசியல் அனுபவம் ஸ்டாலினுக்கு இருக்கு. முதலமைச்சருக்கான அனுபவம் அவரு ஒரு மாநிலத்தோட முதல்வரை ஒரு நாட்டோட பிரதமரோட ஒப்பிடுவது சரி கிடையாது. இதுவே தவறான ஒப்பீடு. ஒரு மாநிலத்தோட முதல்வரை யாரோட ஒப்பிடணும் அப்படின்னா வேற மாநிலத்துல இருக்க முதல்வரோட ஒப்பிடணும். நான் சொல்றதை கேளுங்க, ஒரு நாட்டோட பிரதமரோட ஒப்பிடக்கூடாது. ஒரு நாட்டோட பிரதமரை யாரோட ஒப்பிடணும்னா உலக நாட்டுல இருக்க பிரதமர்களோட ஒப்பிடணும். அதுதான் அரசியல் வரையீடு. சரிங்களா? சம்பந்தமே இல்லாத கம்பேரிசனை பண்ணாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் படிச்சவங்க. பிஜேபி உண்மையிலேயே மோடி அமித்ஷாவும் இன்னைக்கு பெரிய த்ரெட்டா திமுகவை தான் பாக்குது, அது தெரியுமா? ஆமாங்க, தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தணும். அவங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருக்குது டிஎம்கே தான். கரெக்ட். அப்படி இல்ல, உங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருக்காங்க. பார்லிமெண்ட்ல அங்க ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட்டுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அவங்க கேக்குற கேள்விக்கு அங்க ஃப்ளோரே வந்து முடங்குற மாதிரி ஒரு நிலை இருக்காங்க இல்லையா? ஆமா, ஃப்ளோரே முடங்குற அளவுக்கு அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்கல்ல. ஆமா, ஒரே கேள்வி கேக்குறாங்கல்ல, ஒரே ஒரு தீர்ப்பை தமிழ்நாட்டுக்காக அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரு நகர இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. 39 பேர் நினைச்சாங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸே அதிர வைக்க முடியுங்க. போன வாட்டி இதே கவர்மெண்ட்ல ஏடிஎம்கேல இருந்தாங்க, 39 எம்பி இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா பீரியட்ல. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல. இவங்களுக்கு 39 எம்பி இருக்காங்க. ஒரே திமுகனாவே உங்களுக்கு கொடுக்குற எண்ணம் மனம் இல்லையா சார்? திமுக ஆட்சினா திமுகவுக்கு நல்ல பேர் போயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு கேட்கிற எண்ணமே இல்லங்க. முதல்ல குடுக்குற எண்ணம் இல்லங்க. குடுக்கிறதுக்கு எண்ணம் இல்லாம அங்க தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும்னா ஏதாவது கொடுத்துருக்கணும். ஆமா, இளைஞர்கள் பார்வை உங்க பக்கம் திரும்பணும். வெகுஜன மக்களின் பார்வை, கிராமப்புற மக்களுக்கு, விவசாயிகள் போராட்டம் வரைக்கும் டெல்லியில் நடந்தது இல்ல. நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு தெரியும்ல மக்களுக்கு. ஒரு நிமிஷம். முதல்ல டெல்லி பிரச்சனை, பீகார் பிரச்சனை, குஜராத் பிரச்சனை, அந்தந்த மாநிலத்தோட பிரச்சனை. சரியா? திமுக என்ன கட்சி? மாநில கட்சி.
என்ன கட்சி? மாநில கட்சி. திமுகவை நீங்க விமர்சனம் செய்யும் போது தமிழ்நாடு பிஜேபி தான் இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும். எப்ப பாரு பீகார் உதாரணத்தையும் குஜராத் உதாரணத்தையும் மகாராஷ்டிரா உதாரணத்தையும் சொன்னீங்கன்னா, மகாராஷ்டிரால யாரு ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபிக்கு? குஜராத்தோட ஸ்டேட் பிரசிடென்ட் யார் பிஜேபிக்கு? அங்க ஒரு எம்பியோட பேர் சொல்லுங்க. அங்க எத்தனை கான்ஸ்டன்சி இருக்கு சொல்லுங்க. அவங்களோட பட்ஜெட் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரெண்டாவது, இங்க வேலை செய்யற எல்லாரும் யாருக்கு வரி கட்டுறாங்க? இந்த மாநிலத்துக்கு வரி கட்டுறாங்க. டெய்லி யாருக்கு வேலை செய்யறாங்க? இங்க பாருங்களேன், அங்க ரோடு போட்டா எங்களுக்கு என்ன, ரோடு போடலன்னா எங்களுக்கு என்ன? தமிழ்நாடு பிஜேபி எப்ப பாரு உட்கார வச்சு மகாராஷ்டிரா பிஜேபியோட கதையும் குஜராத் பிஜேபியோட கதையும் கேட்டீங்கன்னா, டிஎம்கே ஆட்களை உட்கார வச்சு அவங்களோட கூட்டணி அரசு தான் காங்கிரஸ் நடக்குது. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இவ்வளவு ஊழல் பண்றாங்க, நான் ஸ்டாலினை கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல அதுல வர ராஜீவ்காந்தி வர அவரை கேட்கறீங்களா, இல்லைன்னா திமுக ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர் சொல்லி வர செந்தில் வேலை கேட்கறீங்களா? யாரை கேட்கறீங்க? இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லையே பெருசா. தமிழ்நாட்டுல இல்லன்னா வந்துட்டு வருதுங்க. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போன ஒட்டுமொத்த வாட்டி பார்வையும் தமிழ்நாடு தான். போன வாட்டி நாங்க 18% ஓட்டு வாங்கி 18%. ஆனா இது சீட்டா கன்வெர்ட் சீட்டா ஆகல. இல்லன்னா ஓட்டா இருக்குது இல்லங்க. ஓட்டா இருந்து என்ன இந்த வாட்டி சீட்டா வருங்க. போன வாட்டி ஓட்டா இருந்தது, இந்த வாட்டி சீட்டா இருக்கும். சரி, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு பிஜேபி நீங்க என்னைக்கு கேள்வி கேட்கணும்னாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற நாங்க முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. எனக்கு மகாராஷ்டிரா மொழி தெரியாது, எனக்கு மராத்தி தெரியாது, எனக்கு குஜராத்தி தெரியாது, எனக்கு பீகாரி மொழி தெரியாது. அது அந்த மாநிலத்தோட பிரச்சனை. அதை ஹேண்டில் பண்றதுக்கு பீகார் பிஜேபி இருக்குது. குஜராத் பிரச்சனை ஹேண்டில் பண்ணா குஜராத் பிஜேபி இருக்குது. உங்களுக்கு நான் நாங்க சொல்றேன், திமுக கேள்வி கேட்டா திமுக நேரடியா பதில் சொல்லுவாங்க. ஆமா, உங்களுக்கு அப்படி இல்ல. உங்களுக்கு நீங்க எதுவா இருந்தாலும் மோடி என்ன சொல்றாரோ அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை நாட்டோட செய்யறதா வேலை. பிரதமர் அதான் நாட்டோட பிஜேபி நல்லா அப்படிதானே. கேட்டீங்களா? ஒரு ஸ்டேட்டோட பிரதமர் அவரு இல்லங்க. இந்தியாவை ஆளக்கூடிய மோடி அமித்ஷா செய்யும் தவறுகளை நாங்க கேள்வி கேட்க நான் ஒண்ணு கூடாதா? கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அவரு ஒரு ஸ்டேட்டோட பிரதமர் நீங்க என்ன சொல்லிட்டாரு? அவரு இந்திய நாட்டோட பிரதமர், இந்திய நாட்டோட ஹோம் மினிஸ்டர். இந்திய நாட்டோட ஹோம் மினிஸ்டரை நீங்க ஒப்பிடுறதுக்கும் எங்கேயோ நடந்த இன்சிடென்ட்னா அந்த இன்சிடென்ட் எதனால நடந்துச்சு நீங்க இருக்கிற யாருக்கு வேணா தெரியுமா? என்ன பிரச்சனை நடக்குது? தமிழ்நாட்டின் மீதான இவ்வளவு குறைகளை அடுக்குறீங்கல்ல. ஆமா, இந்தியாவுல இவ்வளவு தமிழ்நாட்டுல இவ்வளவு பாதிப்பு நடந்துருச்சுன்னு சொல்றீங்களே. ஆமா. மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதை கேளுங்கன்னு கேட்கதான் செய்வாங்க. மகாராஷ்டிராவுல இந்த பிரச்சனை இருக்கு, கேளுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனையும் மகாராஷ்டிராவில் நடக்கிற பிரச்சனைகளும் நம்ம ஆதங்கங்களா தெரிவிச்சுக்கலாம். ஆனா அது ஒரு கருத்தியல் விவாதமா தான் இருக்குமே தவிர, முதல்ல அங்க நீங்க சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பேசலாம்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்களால போய் அங்க ஏதாச்சும் மாற்றத்தை உருவாக்க முடியுமா? உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், இல்ல வேற யாராச்சும் நீங்க எங்க கட்சியில இருக்க மாநில தலைவர் நயினார் அண்ணா இருக்காரு, இல்ல அண்ணாமலை அண்ணா இருக்காரு அப்படின்னா இவங்களோட என்ன வேலைன்னா தமிழ்நாட்டுல வளர்ச்சியை கொண்டு வரதா இவங்களோட வேலையை தவிர மணிப்பூரோட வளர்ச்சியை பார்த்துக்கிறதுக்கு மணிப்பூரோட மாநிலத்தை ஆட்கள் இருக்கிறாங்க. அதுக்காக சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் சீஃப் மினிஸ்டரோட விவாதத்துக்கு மணிப்பூர்ல இருக்கவங்களோட உட்காரும் போது நீங்க அந்த கேள்விகளை கேட்டீங்கன்னா சரியாகும். இல்லைன்னா சோ கால்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அர்த்தமாகும். சம்பந்தமே இல்லாம மணிப்பூர்ல நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற யார் எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். பிஜேபியில இருக்கவங்க நாங்க வேற ஸ்டேட்ல இருந்து வரல. எங்களுக்கு மணிப்பூர் லாங்குவேஜ் முதல்ல தெரியாது. ரெண்டாவது விஷயம், அங்க நடக்கிற உள் பிரச்சனைகளை நம்ம விவாதமா செய்ய முடியும். சரிங்களா? அதுல அங்க என்ன பிரச்சனை நடக்குது அது அந்த சாயிலோட பிரச்சனைங்க. சரி, அத அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அத நீங்க சரிப்படுத்துங்க முதல்ல, அதுக்கப்புறம் திமுக அரசாங்கத்தை நல்லா பாத்துக்கோங்க. அதெல்லாம் பிஜேபி ஆளு மாநிலங்களா தான் இருக்கு. அப்புறம் என்னங்க பிரச்சனை? அதான் பிஜேபி ஆளு மாநிலங்களே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்புறம் என்ன திமுக குறை சொல்ல வேண்டியது பிஜேபி நல்லா பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட்டுங்க. இப்போ ஒரு மாநிலத்துல பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க திமுகவோட பிரச்சனை இருக்கு, அடுத்த வாட்டி திமுக ஆட்சிக்கு வராது. அந்த மாதிரி அங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா பிஜேபி ஆட்சிக்கு வராமல இருக்கணும். எப்படி திரும்ப ஆட்சிக்கு வரும்? நாகாலாந்துல 80% கிறிஸ்டியன், கோவால 70% கிறிஸ்டியன். மைனாரிட்டி இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் நீங்க எதிரையும் தமிழ்நாட்டுல பரப்புரை பண்றீங்க. மைனாரிட்டி இருக்க எல்லா இடத்துலயும் திரும்ப பிஜேபி வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல என்னங்க? தமிழ்நாட்டுல மைனாரிட்டிஸ் உங்களை நம்புறதே இல்லையே. நான் நம்பாதது காரணம் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யாருன்னா நீங்க இல்லையே. உங்களை நம்புறது இல்ல. வேற யாரு? திமுகவை தான் நம்புறாங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சிறுபான்மையர் பாதுகாவலர்னு சொல்லி நாங்க தண்டோர ஆட்சிக்கல ஃபேக் விளம்பரம் நாங்க பண்ணிக்கிறதே கிடையாது. நாங்க மக்களுக்கு என்ன நல்லது தேவையோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க பிரிவினைவாதமோ இல்ல தேவையில்லாத பிரச்சனையோ நாங்க பண்ணிக்கிறல. எங்களுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்திய நாடு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடும் அந்த வளர்ச்சியில போகணுன்றது மட்டும் தான் எங்களோட இன்டென்ஷன். நீங்க இதுக்கு முன்னாடி ஃபாரின் போயிருக்கீங்களா? 2014 முன்னாடி, 2014 முன்னாடி அப்ராட் போயிருக்கீங்களா? 2014 அப்புறம் இப்ப ரீசெண்டா போயிருக்கீங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 2014 முன்னாடி காங்கிரஸோட ஆட்சியில நீங்க ஃபாரின் போனீங்கன்னா உங்களை எப்படி தெரியுமா பார்ப்பான்? சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலா ஒரு வேல்யூ இல்லாத நாடு மாதிரி தான் பார்ப்பான். இன்னைக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கே ஒரு வேல்யூ வந்திருக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்க அந்த பிரதமரை தாங்க பாராட்டணும். நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்க ஸ்டாலினியா பாராட்ட முடியும்? இதுக்காக இவங்களால என்னங்க முடியும்? இந்த 5 வருஷத்துல மக்களை ஊழல் செஞ்சு ஒரு குடும்பம் வளர்ந்த தவிர வேற எதுவுமே நடக்கல. நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ வேர்ல்டுல மதிப்பு ஏறினது காரணம் பிரதமர் அவர்கள். உலக நாடுகள் மத்தியில மதிப்பு கூடி இருக்குன்னு சொல்றீங்க. சரி சார், எல்லாரும் பாராட்டுறாங்க மோடியை. சொல்றேன் கேளுங்க. உள்ளூர்ல ஒரு கூட்டம், ஒரு பிரிவு அச்சத்தின் பிடியிலே இருக்காங்களே பிஜேபி ஆட்சியில.
பொய் ஒரு பிரச்சாரம். டிவைட் அண்ட் பாலிடிக்ஸே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவும் ஒரு பிரித்தாளும் அரசியல், ஒரு பிரிவினைவாத அரசியல், ஒரு மதவாத அரசியல், ஒரு சாதியவாத அரசியலை கையில் எடுக்கிற கட்சியா நல்லா தானே ஒண்ணு பிஜேபி தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபி எங்கேயுமே மதவாத அரசியலை பண்ணல. சரிங்களா? நாங்க எந்த மதத்தையுமே சப்ரஸ் பண்ணல. நாங்க எந்த ஸ்டேஜிலும் போய் இத்தனை கோயிலை இடிச்சிருக்கிறோம், இத்தனை மசூதியை இடிச்சிருக்கிறோம் நாங்க சொல்லிக்கிட்டதே கிடையாது. இங்க பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் திமுக மட்டும்தான். ஏன்னா பெரிய ஜாதி வாரியா மக்களை பிரிச்சு ஆட்சி செய்யறது திமுக மட்டும்தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஒண்ணு கூடிட்டா பெரிய பிரச்சனை. அந்த ஒரு குடும்ப ஆட்சியில இருக்க முடியாது. டு பி வெரி ஃப்ராங்க், அந்த ஒரு குடும்ப ஆட்சியில் இருக்கிறதுக்காக தான் இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜாதி பிரச்சனை அதிகமாயிடுச்சுங்க தமிழ்நாடு பூரா. அந்த அளவுக்கு மக்களை பிரிச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாலேயோ இல்ல தமிழர்களோ இல்ல இந்துக்களோ யாரையாச்சும் படையெடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறு உண்டா? நாங்க இது வரைக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லா யாராச்சும் ஒருத்தர் கன்வெர்ட் பண்ணி நான் இந்துவா நீ மாறுன்னு சொல்லி பண்ணாம நீங்க வரலாறு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி. ஒரே ஒரு ஆளை கூட நாங்க இந்துவா மாறுன்னு வற்புறுத்தினது கிடையாது. ஒரே ஒரு கோயில கூட இந்த இடத்துல நாங்க வலுக்கட்டாயமா ஒரு விஷயத்த மதத்துல இழுத்துன்னு வந்ததே கிடையாது. நாங்களாவே இருந்திருக்கோம், நாங்க சாதுவாவே இருந்திருக்கோம். நீங்க நானா பாருங்க, என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான மதமாற்றம் நடக்குது. அதே போல இந்துக்கள் கோயில்ல வழிபட முடியல, இங்க கோயிலுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துருச்சு அப்படின்னலாம் நீங்க வந்து ஒரு நிறுவ பாக்குறீங்க, கட்டமைக்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டுல அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லையே. மதமாற்றம் இங்க தினந்தோறும் நடக்குதா என்ன? இங்க கேளுங்க, சொல்லுங்க. ஏதாவது அதுக்குன்னு தனி அமைப்பு இருக்குதா? ஏதாவது நடத்திட்டு இருக்காங்க? மிஷனரிஸ் எவ்வளவு இருக்குங்க. நான் சொல்றேன், யார் சொன்னாலும் மதம் மாற மாட்டாங்க. இது என்ன இது? ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கோங்க, இது வரைக்கும் இந்துல மதம் மாற்றத்துக்காக பெரும்பான்மை யாரு? இல்ல தமிழ்நாட்டுல பெரும்பான்மை யாரு? பெரும்பான்மைனா எவ்வளவு சொல்றீங்க? பெரும்பான்மை யாரு? நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வர பெரும்பான்மையில இருக்கிறோம். இங்க வளர்ந்து நீங்களா பீதியை கலப்பாதீங்க, பீதியை கலப்பாதீங்க. நாங்க பீதியை கலப்புறோமா? நீங்க சென்செக்ஸ் கணக்கு எடுத்து பார்த்து இந்த தமிழ்நாட்டு உங்க முதல்வர் கிட்ட சொல்லி அப்படி எல்லாம் யாரும் மதம் மாற மாட்டாங்க சார். எப்படி சார் மாறாம இருப்பாங்க சார்? சார் இங்க இந்துக்கள் தான் சார் பெரும்பான்மையா இருக்காங்க. அதெல்லாம் யாரும் மறுக்கல சார். பயப்படுத்தாதீங்க சார். நாங்க அதெல்லாம் மறுக்கல சார். ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வர பிரச்சனைகள் இன்னைக்கு தான் சார் கட்டுப்பட்டு வருது. நீங்க என்ன கணக்கெடுப்பு எடுக்கிற ஆட்களா? சொல்றேன் கேளுங்க, என்ன நீங்க என்ன டேட்டா எடுக்கறவங்க? உங்க கிட்ட இந்த அரசாங்கம் டேட்டா எடுத்துட்டு சொல்றேன் கேளுங்க. நாங்க டேட்டா எடுக்கறோம் சொன்னோமா உங்க கிட்ட? இப்போ எதுக்கு நீங்க கணக்கு எடுக்கறீங்க? நீங்க உட்கார்ந்து நாங்க கன்வர்ஷன் ஏஜென்சி எதுவும் வச்சிருக்கோமா? இல்ல நீங்க ஏதோ கன்வர்ஷன் ஏஜென்சி யாரோ நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க, கன்வர்ஷன் ஏஜென்சியா. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டியானிட்டியா மதம் மாறதுக்கு பைபிள்ல ரைட்ஸ் இருக்குது, இஸ்லாமா மதம் மாறதுக்கு அந்த மதத்துல ரைட்ஸ் இருக்குது. யார் விருப்பப்பட்டு மாறினாலும் எங்களுக்கு அதுல பிரச்சனைகள் கிடையாது. நாங்க அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் யாரையுமே எதிர்க்கல. ஆனா எங்களுக்கு யாரோட பிரச்சனை தெரியுமா? எங்களுக்கு வேற மதத்துல இருக்கவங்களோட சத்தியமா பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நாங்க கிறிஸ்மஸோ ரம்ஜானோ கொண்டாட போறது கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுலாம் சோ கால்டு மிஷனரி ஏஜென்சிஸ். மக்களை பணத்துக்காக ஒரு ஏஜென்சி பணம் வாங்கிட்டு அவங்களை கன்வெர்ட் பண்றதும், இந்த இமாம்களா இருந்துட்டு இப்படி மக்களை பிரிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும்ன்ற கட்சிகளால மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையை தவிர எங்களுக்கும் மாற்று மதத்துல இருக்கிற யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நாங்க எல்லா மதத்தையும் ஒன்னாதான் பாக்குறோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இருந்தது கிடையாது. இது மேலே எங்களுக்கு இருக்க போறது கிடையாது. அதனாலதான் பெரும்பான்மையா முஸ்லிம்கள் இருக்கிற தொகுதியில கூட நாங்க ஜெயிக்கிறோம். இந்தியாவில் நீங்க சோ கால்டு நார்த் இந்தியால, குஜராத்ல, பீகார்ல எந்த மாநிலத்தை சொன்னாலுமே பிஜேபி ஆட்சிக்கு வந்த மாநிலத்துல திரும்ப திரும்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரல. ஒரு வாட்டி பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அது பூச்சாண்டி வருது, பேய் வருதுன்னு இவங்க விடுற கதெல்லாம் நின்று போய் திரும்ப கண்டிப்பா பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். இப்போ சிறுபான்மைக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்றீங்க இல்லைங்களா? முஸ்லீம்ல இருக்கிற பெண்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கவங்க டிகிரி முடிச்சா ஷாதி ஷாகுன் அப்படின்ற திட்டத்துல நாங்க 51,000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க இதே மைனாரிட்டியோட சப்போர்ட் பண்றதானே டிஎம்கே. அவங்க படிக்க வைக்கணும்னு சொல்லி இவங்க எவ்வளவு காசு கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு திட்டம் இன்னைக்கு சொல்லிடுறேன், இவங்க வந்து சிறுபான்மையோட ஆதரவாளர்கள் தானே, அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவு காசு தராங்க நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன நிதி உதவி செய்யறாங்க? இல்ல அவங்களை எஜுகேட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு மாதம் ஒரு தொகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல, அதெல்லாம் நான் கேட்கல. நான் உங்களை டைரக்டா கேக்குறது மைனாரிட்டியா ஸ்காலர்ஷிப். ஏற்கனவே ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாருக்குமே டைரக்டா எல்லா பிரிவுகளுக்கும் இருக்கு ஸ்காலர்ஷிப். நாங்க 100 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோங்க. நாங்க அது உள்ளே வரலங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தானே இது. நாங்க அப்புறம் எதுங்க நாங்க மைனாரிட்டியோட எதிரி? நீங்க எப்படி எங்களை தமிழ்நாட்டுல பேச முடியும் சொல்லுங்க? நம்பலையா சார் மைனாரிட்டிஸ் உங்களை நம்ப மாட்டாங்க? யாரும் நம்ப வேணாம் சார். நாங்க என்ன ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம். நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் கேளுங்க. கட்சில ஒரு வேலூர் இப்ராஹிம் பார்க்க முடியுது, சரிங்க. நாங்க ஒரு 100 பேரை பார்க்க முடியல சார். அதுதான் சார் சொல்றோம். நீங்க ஏங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து பிராண்டிங்கோ மார்க்கெட்டிங்கோ பண்ணிட்டலங்க. நாங்க வந்து கட்சியில செஞ்ச வேலையை சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்கோங்க. 5 வருஷத்துல என்ன செஞ்சோம்னு சொல்லி ஆட்சிக்கு வரதுக்கு துப்பு இல்லாம இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா பிஜேபி வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும், ஆட்சியை திரும்ப பிடிக்கிறதுக்கு கேவலமான வேலையை பாக்குறாங்க. ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? 5 வருஷம் செஞ்ச சாதனையில பேசியிருக்கணும். அதை செய்யாம பிஜேபி வந்துரும்னா இது என்ன கதை? அவங்க எங்களுக்கான பாதுகாப்பு திமுகன்னு நினைச்சுதான் ஓட்டு போடுறாங்க. சாண்டி வருது, பேய் வருதுன்னு பேய் கதை சொல்லி மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் விழிப்புணர்வு மக்கள் முட்டாள் கிடையாதுங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் முட்டாள் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், வரலாறுல திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்ததே கிடையாது, வரவும் வராது. இளைஞர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ஈர்ப்புன்றது திரு அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காங்களான்ற பெரிய சந்தேகம் இருக்குது. அதையெல்லாம் எப்படி சரி கட்ட போறீங்க? இன்னைக்கு அதை விட அதிகமான இளைஞர்கள் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா,
மோடி அவர்களோட ஆட்சியை பார்த்து நிறைய பேர் ஈர்த்து பிஜேபியோட கட்சிக்கு வந்துருக்காங்க. நம்பர் 1. இன்னும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில தான் இருக்கிறார், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். இதை வந்து நாங்க 100 வாட்டி தம்பாட்டம் அடிச்சாச்சு, தண்டோரா அடிச்சாச்சு. இதை ஒரு விவாதமா நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால எதுவுமே இல்லைன்ற பிரேக் கொடுத்திருக்கீங்க போல. இப்பதானங்க பிஎம்சியோட எலெக்ஷன்ல தேர்தல்ல போட்டியில கலந்துக்கிட்டாரு. அவ்வளவு பேருக்கு சாரி பிஎம்சியோட மும்பையோட எலெக்ஷன் மும்பைக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அங்கேயே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. அவர் தாங்க தேர்தல் பிரச்சாரம் ஜெயிச்சு இல்ல அங்கேயே போயிட்டு அங்க பாருங்க பிரச்சனை ஆயிடுச்சா. அவர் என்னங்க மாட்டினாரு? இல்ல இங்க வரக்கூடாது, அவர் செய்யக்கூடாதுன்ற பிரச்சனையை அப்புறம் முன்னெடுத்தாங்க. சரி அப்படி ஆச்சுன்னா ரிசல்ட் ஆப்போசிட்டால வந்திருக்கணும். ரிசல்ட் யார் ஃபேவரா வந்துச்சு? பிஜேபியோட ஃபேவரா வந்துச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா மக்கள் ரசமலாய் எடுத்து தான் ட்ரீட்டா கொண்டாடினாங்க. இந்த மாதிரி ரசமலாய் விமர்சனம் பண்ணது, விமர்சனத்தையே நாங்க ட்ரீட்டா எடுத்து கொண்டாடினாங்க. நாங்க இல்லங்க, இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு தான் அகைன்ஸ்ட் விமர்சனமா போயிடுச்சு. சரி, அண்ணாமலை உள்ளூர்ல பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாம தான் வெளியூர்ல பயன்படுத்திட்டாங்க. ஆயிட்டாருங்க. நீங்க இன்னுமே நேஷனல் லீடரா நீங்க உள்ளுக்குள்ளேயே வந்து இன்னும் அவரை போட்டு அடக்க ட்ரை பண்ணாதீங்க. அவர் நேஷனல் லீடரா ஆல்ரெடி ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் இந்த தமிழ்நாட்டுல பரிச்சயமான முகம், கர்நாடகாவுல அவர் தெரியும். ஆமாங்க, இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானா மட்டும் இல்லாம மகாராஷ்டிராலயும் அவர் நல்லாவே தெரியுங்க. டெல்லியோட எலெக்ஷன்ல தேர்தல் வேலையை அவர் பார்த்திருக்காருங்க. அவரை எல்லாருமே நீங்க எல்லாருமே போறீங்க, பயணம் பண்றீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் திரு அண்ணாமலை. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து ஃபோர் ஃப்ரண்டா கட்சியை முன்னெடுத்திட்டு இருக்காரு. பிஜேபி இந்தியாவை நான் சொல்றேன், பிஜேபி தமிழ்நாடு சொல்ல, பிஜேபி இந்தியாவை ஒரு ஃபோர் ஃப்ரண்டா வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. எங்கெங்க போறாரோ அந்த இடத்துல கணிசமான தேசிய முகமா மாத்தியாச்சு. இளைஞர்களின் தேசிய முகம் இன்னைக்கு அண்ணாமலை. இங்க நல்லா தான பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அவர் இந்தியா ஃபுல்லா நல்லா பண்ணிட்டோங்க. இன்னைக்கு எங்களோட நேஷனல் பிரசிடென்ட்டோட வயசு 45, நிதின் நபீன். அந்த மாதிரி இவர் 41 வயசு ஆகுது. கூடிய சீக்கிரம் தேசிய தலைவர் ஆக்கலாம் கூட நல்ல விஷயம். நம்ம ஒரு தமிழர் மேல வரட்டும். ஆனா இங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு. அவரை தூக்கிட்டு அடுத்து நீங்க வேற ஒரு வளர்ச்சியை கொண்டு போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைங்க. ஒருத்தர் நல்ல இடத்துல நீங்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரியுது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உங்களுக்கு நல்ல சினிமோட்டோகிராஃபியும் தெரியுது. சரி, சினிமோட்டோகிராஃபியும் சேர்த்து பார்ப்பான்னு சொல்றேன். என்ன தப்பு இருக்கு உங்க மீடியா சேனல்ல? அதனால நல்லா டிபேட் பண்ணிருந்தாரு. அண்ணாமலையை நீக்கிட்டாங்க, அண்ணாமலையை மாற்றி விட்டாங்க அப்படின்ட்டு நாங்க அண்ணாமலையே மாத்திட்டீங்களா, அப்ப நாங்க உங்களோட நிக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் பிஜேபியில இருக்கு தெரியுமா? பெரிய வதந்திகளை தேவையில்லாம கட்ட விட்டுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அவரு மோடி வந்த மேடையில இருந்தாரா இல்லையா? பாரத பிரதமர் அவர் வந்த மேடையில அவர் இருந்தார். அதனால நாங்க கட்சிக்குள்ள எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். எங்க கூட்டணியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க கூட்டணி வீக்கா இருக்குன்ற வேலையை நீங்க பார்க்காதீங்க. உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற வேலையை நீங்க பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் உங்ககிட்ட இருக்குமா இல்லையான்ற பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் ஒழுங்கா விஜய் பேச்சை கேட்டா ஆட்சிக்கு பழையபடி வரும்னு சொல்லி இன்னைக்கு சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒழுங்கு மரியாதையா காங்கிரஸ் கட்சியை காப்பாத்தி என்ன வேலை பண்ணுன்ற வேலையை திமுக பார்த்துச்சுன்னா ஏதோ ஒரு 20-30 சீட்டோ ஒரு 40-50 சீட்டுக்கு கம்மியா வின்னிங் சீட்டுக்கும் இவங்களுக்கும் இல்லன்னா பெரும்பான்மையான இடத்துல தோல்வி அடைஞ்சு ஒரு இடம் 2 இடம் ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த நிலைமைக்கு திமுக திரும்ப தள்ளப்பட்டோம். அந்த நிலைமைக்கு வர வேண்டாத அளவுக்கு அவங்க பாத்துட்டாங்க. என்டிஏ கூட்டணி ஆச்சுன்றீங்க தமிழ்நாட்டுல. அதுவே அதிமுகவினர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க. ஓ, என்டிஏ கூட்டணி ஆச்சு, அப்ப நாளைக்கு நமக்கே சிக்கலாயிட போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க தொண்டர்கள். எங்களோட அலைன்ஸ் பேர் என்டிஏ அலைன்ஸ். தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில ஆட்சி. இந்தியா லெவல்ல என்டிஏ எடப்பாடி முதல்வர்னு மோடி சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஏங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஒரே நிமிஷம், நீங்க வச்சிருக்க ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கணும்னு என்ன விதியா இது? நீங்க மனசுல நினைக்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாதான் சார் ஓட்டு போடுவான் தமிழ்நாட்டு மக்கள். ஒண்ணு கேளுங்க, அதிமுக காரன் உங்களுக்கு ஓட்டு போடணும், பிஜேபி கூட ஓட்டு போடணும். ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே ஒண்ணு சேர்ந்ததுனால ஓட்டு விழலன்னு சொன்ன கட்சி தான் அது. சரிங்களா? நீங்க எடப்பாடிய முதல்வரா இல்லையான்னு நீங்க மோடி சொல்லிருக்கணும் மேடையில. அமித்ஷா சொல்லணும், வரிக்கு வரி சொல்லணும். ஆமாங்க, வரி பாத்துக்கோங்க. உங்க மனசுல இருக்கிறது வரிக்கு வரி சொல்லணும்ன்றது இதெல்லாம் நீங்க போய் எங்க கட்சியில இருக்க யாரையும் கமெண்ட் பண்ண முடியாது. நான் ஒன்னே சொல்றேன், இல்லன்னா பிஜேபிக்கு எதுவும் கிடைக்காது சார். உங்களுக்கு பண்றீங்க, உங்களுக்கு என்ன சார் வேலை? எங்க கட்சியை நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க? முதல்ல அந்த கட்சியோட தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் சார் புரிஞ்சுப்பாங்க. பாருங்க, நீங்க எடப்பாடின்னு சொல்லனா ஓட்டு விழாது உங்களுக்கு. மக்கள் எல்லாம் புத்திசாலி சார். அந்த ஸ்டேஜோட பேக்ட்ராப்ப பாத்தீங்களா? அதுல 2 பேரோட போட்டோ தான் இருந்தது. ஒன்னு மோடி அவர்களோட போட்டோ, ஏன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. இன்னொன்று அவர்கள் எடப்பாடி அவர்களோட போட்டோ, தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி. மக்கள் என்ன பாமர மக்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க அந்த ஸ்டேஜ்ல எடப்பாடி அவர்களோட போட்டோவும் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க இதெல்லாம் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த ஸ்டேஜ்ல யாரோட போட்டோ இருந்தது? 2 போட்டோ தான் பாத்தீங்க. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பாரத பிரதமர் மோடி அவர்களோட போட்டோ, தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எடப்பாடி அவர்களோட போட்டோ. வேற யார் நாளை பின்ன திடீர்னு யாருன்னா குதிச்சு வந்துருவாங்களா? என்ன நீங்க ஏதோ பகல் கனவு காட்டிட்டீங்க, பூச்சாண்டி வந்துரும் பயமுறுத்தி காட்டுறீங்களா? சார், நீங்க வெற்றி பெறுவீங்களான்னு 26ல தெரிஞ்சிரும். கம்பல்சரி வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று நாங்க தமிழ்நாட்டுல எங்களோட திருவிழாவை கொண்டாடுவோம். இளைஞரணி நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒர்க் போயிட்டு இருக்குது? என்ன பிளான் உங்களுக்கு? எங்களோட மிகப்பெரிய வேலை தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது தான். என்ன வேலை? போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது. அதுக்கு தான் சிஎம் சொன்னாரு, நீங்க கேட்டீங்களா?
ஹார்பர் வழியா தான் வந்துட்டு இருக்குது. அது எங்கெங்க வந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? எந்த ஹார்பர் வழியா வருது? பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆளும் மாநிலங்களே வந்து இத்தனை 1000 கிலோ மாட்டி இருக்குன்றது. அங்கெல்லாம் போய் பேசுங்க ஃபர்ஸ்ட். மகாராஷ்டிராவுல போய் பேசுங்க, பீகார்ல போய் பேசுங்க. தமிழ்நாட்டுல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம பேசுறது கஞ்சாவை பத்தியான டாபிக். ஒரு கஞ்சான்ற அந்த ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் விற்க போகிறது. இது நீங்கள் இங்கே இருக்க உங்களுக்கு ஹார்பர் எங்கே இருக்குது? குஜராத் இருக்குது. குஜராத்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி வர அளவுக்கு அது ஒர்த்தான ட்ரக் முதல்ல அது கிடையாது. எந்த ட்ரக் எப்படி வருதுன்ற பேசிக் காமன் சென்ஸ் இருந்தா தானங்க நீங்க அதை பிடிக்க முடியும். சிஎம் சொல்றாரு சார், சிஎம்க்கு தெரியாம சொல்றாரு முதலமைச்சர். அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதுவா அவங்க தெரிய போகுது? அவருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தெரியுமாங்க? இல்லங்க, போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல தலைவிரித்து ஆடுதுன்றீங்களே. இதோட டீப் ரூட் எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு. வட மாநிலங்கள்ல இருந்து உள்ள வருதா சார்? நான் ஒண்ணே சொல்றேன். அதை ஏன் நீங்க தடுக்கல? உங்களால தடுக்க முடியாதா பிஜேபியால? வாய்ப்பு இருக்கா இல்லையா? கஞ்சான்ற செடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வளருது. கல்டிவேஷன் கிடையாதுங்க. இந்த உற்பத்தியே கிடையாதுங்க. ட்ரிப்ளிகேட்ல இருக்க கோஷா ஹாஸ்பிடல்ல இருந்து எடுத்துருக்காங்க. இவர் ஜீரோன்னு சொல்லிட்டு கண்ண மூடின்னு உட்காந்துட்டு இருக்காரா தெரியல. தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு கோஷா ஹாஸ்பிடல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல. கஞ்சா செடி எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. நியூஸ் பாக்குறீங்களா? பாக்குறது இல்லையா? ஏன் நான் செய்தியாளர் தான். செலக்டிவ் நியூஸ் மட்டும் பாப்பீங்களா நீங்க? கோஷா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல கஞ்சா செடி இருக்கு. ஒரு செடி எப்படி தெரியுமா வளரும்? அந்த விதைகளை எடுக்கும் போது அந்த விதைகள் கீழே விழும். அந்த விதைகள் கீழே விழுந்தா மட்டும்தான் அது செடியா வளரும். அது விதையில இருந்து வளர்ந்து வர செடி. அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி கஞ்சா ஆண்கள் நின்று கஞ்சாவை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். முதல்ல அதை போய் கண்டுபிடிக்க சொல்லுங்க உங்க முதலமைச்சரை. கஞ்சா செடி இருக்கா அப்படின்னா கஞ்சா செடி வந்து எடுத்து நட்டு வைக்கிறதுலாம் கிடையாது. அந்த விதையை போட்டாலே அது ஒரு விதை இருக்க இடத்துல இருந்து வளரும். தமிழ்நாடு பூரா கஞ்சா நிறைய இடத்துல வளருது. அதை போய் முதல்ல அழிக்க சொல்லுங்க. 1500 ரூபாய் கூட பெறாத அந்த கஞ்சாவை போய் வேற மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க ட்ரேட் பண்ற ஆள் யாருமே கிடையாது. இன்னொன்னு கஞ்சாக்காகவே முக்கியமான ஆட்களை அவங்க கூடவே வச்சிருக்காங்க. அவங்கள முதல்ல இவங்க தள்ளி வச்சாங்கனாலே தமிழ்நாட்டுல கஞ்சா ஒழிஞ்சிரும். உங்ககிட்ட தான் போதிய ஆதாரங்கள் இருக்குது. அதே போல கல்டிவேஷன் தமிழ்நாட்டுல இருக்குது. ஆமாங்க. இதுக்கெல்லாம் ஸ்டெப் நீங்களே எடுக்கலாம். நடவடிக்கை நீங்களே எடுக்க முடியும்ல. லாண்ட் ஆர்டர் லாண்ட் ஆர்டர் மாநில அரசு கிட்ட தான் இருக்குது. வேற யார்கிட்ட இருக்கு? இல்லங்க, உங்களுக்கு தான் அவங்க சில ஆட்கள் இவங்கெல்லாம் பிரச்சனைக்குரியவங்க. இவங்களால தான் கஞ்சா பரவுது, போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல வளர்த்து வர்றவங்க திமுகன்னு நீங்க போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்களா? யாருன்னு லிஸ்ட் எடுங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க, நடவடிக்கை எடுக்கலாம். ஆல்ரெடி நார்கோட்டிக்ஸ் பியூரோ கிட்ட எல்லாவோட லிஸ்டும் இருக்குது. தமிழ்நாட்டுல யார் இந்த கஞ்சாவை பரப்புறாங்கன்ற லிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆட்சி மாறும், அன்னைக்கு எல்லா காட்சிகளும் மாறும். அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சாதான் இதெல்லாம் மாறும். எங்களுக்கு இல்லங்க, எந்த ஆட்சி மாறிச்சினாலுமே இவங்களோட மொத்த அண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வெளியே வந்துடும். ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. 35,000 பெண்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2021 இருந்து 25க்கு அப்புறம் எவ்வளோ? 35,000 பெண்கள் 18 வயசு கீழே இருக்கவங்க கர்ப்பிணியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் கிடையாது. இந்த அளவுக்கு என்ன வயசுக்கு? 18 வயசு கீழே இருக்க இளம் பெண்கள் கர்ப்பமா இருக்கிறாங்க. 35,000 பேர் எல்லாம் கஞ்சா போதையில இருந்ததுனாலேயே நடந்த விஷயங்கள். அவ்வளோ பேரும் தமிழ்நாட்டில் வெறி பிடிச்ச ஆட்கள்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு அவன்லாம் மைண்டை இழந்து பைத்தியகாரமா சுத்தின்னு இருக்கிறான். 70 வயசு மூதாட்டி கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறான். துப்புரவு பணியாளர்கள் வேலைச்சேரில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் தப்பா நடந்துட்டு இருக்கிறான். இந்த மாநிலம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற ஒரு பெரிய வரமுறையே இல்லாம இந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அகல பாதாளத்துக்கு போயிடும். நாளைக்கு நீங்க வெளியே போனீங்கனாலே எவன் அடிப்பான்னு தெரியாது. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. இந்த சென்னை அதோட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 26ல மாற்றம் பிறக்குமா? 200% மாற்றம் பிறந்தே ஆகணும். இந்த மாற்றம் பிறந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வழி பிறக்கும். இல்லை அப்படின்னா எல்லா ஹோட்டல்லையும் ரவுடிஸ் அதிகமாயிடும். தமிழ்நாட்டில் ரவுடிஸ் அதிகமாயிடும். இந்த கவர்மெண்ட் கட்டுக்கடங்கமாக போயிடும். இதை ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன முதல் விஷயமும் அதுதான். இதுக்கு முன்னாடி கஞ்சா அதிகமாக இருந்தது, தமிழ்நாட்டில் அடக்குமுறை அதிகமாக இருந்தது, மீடியாவுக்கு பேச்சு சுதந்திரம் கிடையாது, பெண்களுக்கு மதிப்பு கிடையாதுன்றத 2011 என்னென்ன சொன்னாங்களோ இந்த 5 வருஷம் ஆட்சி கழிச்சு திரும்ப நீங்களும் நானும் இன்னைக்கு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த 5 வருஷத்துல இந்த ஆட்சி தமிழ்நாட்டை 20 வருஷம் பின்னாடி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனாலதான் 5 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. which is 25 வருஷம் நம்மளை பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மக்கள் கிட்ட கொடுக்குறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி தெரிவிக்கிறேன்.